அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திருச்சி மாவட்ட கருத்து கணிப்பு 2026. திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் 9 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. இந்த 9 சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி யாருக்கு என்பதை காணலாம். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் முத்தரையர், முக்குளத்தூர், பட்டியலின மக்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள். இவர்களை தொடர்ந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், உடையார், தேவேந்திரகுல வேளாளர்களும் கணிசமாக வசித்து வருகிறார்கள். மேலும் KN நேரு, அன்பில் மகேஷ், பொய்யாமொழி போன்றவர்கள் இங்கு VIP வேட்பாளர்களாக பார்க்கப்பட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதன் மூலமாக திருச்சி மாவட்டம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணப்பாறை சட்டப்பேரவை தொகுதி இங்கு திமுக தனது கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கியுள்ளது. அந்த கட்சியின் சார்பில் அப்துல் சமாது அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதிமுகவின் சார்பில் விஜயகுமார் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அருணகிரி அவர்களும், TVKவின் சார்பில் கதிரவன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். திமுக கூட்டணிக்கு 40% வாக்குகளும், அதிமுகவிற்கு 37% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 6% வாக்குகளும், TVKவிற்கு 13% வாக்குகளும், இதர கட்சிகளுக்கு 4% வாக்குகளும் கிடைக்கிறது. இங்கு திமுக வெற்றி பெறுகிறது. திருவரங்கம் சட்டப்பேரவை தொகுதி இங்கு திமுகவின் சார்பில் துரைராஜ் அவர்களும், அதிமுகவின் சார்பில் மனோகரன் அவர்களும், NDKவின் சார்பில் தர்மராஜ் அவர்களும், TVKவின் சார்பில் ரமேஷ் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுகவிற்கு 41% வாக்குகளும், அதிமுகவிற்கு 36% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 5% வாக்குகளும், TVKவிற்கு 15% வாக்குகளும், இதர கட்சிகளுக்கு 3% வாக்குகளும் கிடைக்கிறது. திமுக இங்கு வெற்றி பெறுகிறது. திருச்சி மேற்கு தொகுதி அமைச்சர் KN நேரு அவர்கள் திமுகவின் சார்பில் போட்டியிடுகிறார். தொடர்ச்சியாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி. திருச்சி மேற்கு தொகுதியில் அதிமுக இங்கு அதன் கூட்டணி கட்சியான அமமுகவிற்கு இந்த தொகுதியை ஒதுக்கியுள்ளது. அக்கட்சியின் சார்பில் ராஜசேகர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் புவனேஸ்வரி அவர்களும், TVKவின் சார்பில் ராமமூர்த்தி அவர்களும் போட்டியிடுகிறார்கள். திருச்சி மேற்கு தொகுதியில் திமுகவிற்கு 57% வாக்குகளும், அமமுகவிற்கு 22% வாக்குகளும், NDKவிற்கு 4% வாக்குகளும், TVKவிற்கு 14% வாக்குகளும், இதர கட்சிகளுக்கு 3% வாக்குகளும் கிடைக்கிறது. KN நேரு அமோக வெற்றி பெறுகிறார். திருச்சி கிழக்கு தொகுதி திமுகவின் சார்பில் கிறிஸ்துவ நலன இயக்கத்தின் தலைவர் இனிக்கோ இறுதிராஜ் அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார்கள். அதிமுகவின் சார்பில் ராஜசேகரன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கிருஷ்ணசாமி அவர்களும், TVKவின் சார்பில் விஜய் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். திமுகவிற்கு 29% வாக்குகளும், அதிமுகவிற்கு 21% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 7% வாக்குகளும், TVKவிற்கு 29% வாக்குகளும், இதர கட்சிகளுக்கு 4% வாக்குகளும் கிடைக்கிறது. இந்த தொகுதி இழுபறி நீடிக்கிறது. திருவரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திமுகவின் சார்பில் மீண்டும் போட்டியிடுகிறார். அதிமுகவின் சார்பில் குமார் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ராஜேஷ் அவர்களும், TVKவின் சார்பில் விஜய் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். திமுகவிற்கு 48% வாக்குகளும், அதிமுகவிற்கு 25% வாக்குகளும், NDKவிற்கு 8% வாக்குகளும், TVKவிற்கு 15% வாக்குகளும், இதர கட்சிகளுக்கு 4% வாக்குகளும் கிடைக்கிறது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெற்றி பெறுகிறார். லால்குடி சட்டப்பேரவை தொகுதி திமுகவின் சார்பில் பாரிவளல் அவர்களும், அதிமுகவின் சார்பில் சமீபத்தில் இணைந்த லீமா ரோஸ் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதன் அவர்களும், TVKவின் சார்பில் முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுகவிற்கு 39% வாக்குகளும், அதிமுகவிற்கு 38% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 4% வாக்குகளும், TVKவிற்கு 18% வாக்குகளும், இதர கட்சிகளுக்கு 2% வாக்குகளும் உள்ளது. இந்த தொகுதியும் இழுபறி. முசிறி சட்டப்பேரவை தொகுதி இங்கு திமுகவின் சார்பில் கருணராஜா அவர்களும், அதிமுகவின் சார்பில் யோகநாதன் அவர்களும், NDKவின் சார்பில் பாக்கியலட்சுமி அவர்களும், TVKவின் சார்பில் விக்னேஷ் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுகவிற்கு 42% வாக்குகளும், அதிமுகவிற்கு 34% வாக்குகளும், NDKவிற்கு 7% வாக்குகளும், TVKவிற்கு 13% வாக்குகளும், இதர கட்சிகளுக்கு 4% வாக்குகளும் கிடைக்கிறது. இங்கு திமுக வெற்றி பெறுகிறது. துறையூர் சட்டப்பேரவை தொகுதி இந்த தொகுதியை திமுக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் லெனின் பிரசாத் அவர்களும், அதிமுகவின் சார்பில் சரோஜா அவர்களும், NDKவின் சார்பில் கௌசல்யா அவர்களும், TVKவின் சார்பில் ரவிசங்கர் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். காங்கிரஸுக்கு 40% வாக்குகளும், அதிமுகவிற்கு 38% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 5% வாக்குகளும், TVKவிற்கு 12% வாக்குகளும், இதர கட்சிகளுக்கு 5% வாக்குகளும் கிடைக்கிறது. இங்கு திமுக வெற்றி பெறுகிறது. மண்ணச்சநல்லூர் சட்டப்பேரவை தொகுதி இங்கு திமுகவின் சார்பில் கதிரவன் அவர்களும், அதிமுகவின் சார்பில் பரதன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தேன்மொழி அவர்களும், TVKவின் சார்பில் சரவணன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். திமுகவிற்கு 49% வாக்குகளும், அதிமுகவிற்கு 29% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 6% வாக்குகளும், TVKவிற்கு 12% வாக்குகளும், இதர கட்சிகளுக்கு 4% வாக்குகளும் கிடைக்கிறது. இங்கு திமுக வெற்றி பெறுகிறது. திருச்சியில் உள்ள மொத்தம் 9 தொகுதிகளில் 7 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறுகிறது. 2 தொகுதிகள் இழுபறியில் உள்ளது. அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இங்கு குறைவு என்று சொல்லப்பட்டு வருகிறது. லால்குடி தொகுதியில் போட்டியிடக்கூடிய லீமா ரோஸ் அவர்கள் மிகப்பெரிய இழுபறியை சந்திப்பார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஓரளவு இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது. இதேபோன்று விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதியிலும் மிகப்பெரிய இழுபறி நிலவுகிறது. நன்றி.